எபிசோட் 8ல் அம்மா வந்து தன்னோட 3 பொண்ணுங்களையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு மாலை போட்டு சுத்த விடுவாங்கல்ல, அந்த கோயில் போல் இருக்குது. அதை பார்த்து இவங்க கொஞ்சம் ஷாக்காகி நிற்கிறாங்க. கரெக்டாக அதே மாதிரி பூசாரியும் வந்துட்டு, உங்கள் பொண்ணு கழுத்தில் மாலை போட்டு கோயிலை சுற்றி வர சொல்லுங்கள், எல்லாரோட பேர் ராசி நட்சத்திரம் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஜெயஸ்ரீ செம்ம கடுப்பாயிட்டு, அம்மா இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொன்னோன்னே ஹரிணி வந்து ஜெயஸ்ரீயை தனியாக கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு அம்மா சொல்கிறத நீ பண்ணு, ஆனால் மனசுக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டாமா, உன்னோட புது ஜாபில் நல்லா இருக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப் மாறணும், நல்லது வேண்டிக்கோ, சாமியை நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாதானப்படுத்தினோடனே ஜெயஸ்ரீயும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அந்த மாலையை போட்டு கோயிலில் சுற்றி வராங்க. இப்போ கிரிஜாக்கு ஒரு கால் வருது, இன்டீரியர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கால் வருது. இதை வந்து அவங்க வந்து எஸ்எஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் நம்ம பால் காய்ச்சி வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் தங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்னால் தங்கலாம் முடியாது, அங்கே எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டாவது போகக்கூடாதா, தங்க தான் மாட்டீங்கன்னொடனே சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க. அவள் எனக்காக செஞ்சு வச்சிருப்பா, இதனால் நீ சொல்கிறீங்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே அவங்களோட ஒய்ஃபு சாப்பிடாம பாவம் வெயிட் பண்ணி இருந்துட்டு, இவர் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னோன்னே ரொம்பவே கடுப்பாகிட்டு, எல்லா பசங்களும் வெளியில் வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு வரலான்னு சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்கு பசிக்குமேன்னு வீட்டுக்கு அவசரப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன், ஹோட்டல்லேயே நாங்கள் சாப்பிட்ருக்கலாம் போலக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ புரோக்கர் வந்து கொண்டு வந்து நிறைய ஃபோட்டோஸை காட்டுறாரு, அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும். அவங்களும் அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உங்கள் பொண்ணு ஃபோட்டோவும் ஒன்று கொடுங்க அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து ரூம்குள்ளே வந்து பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோ கேட்குறாங்க. ஜெயஸ்ரீ என்கிட்ட ஃபோட்டோலாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஹரிணி எப்படியோ சமாதானப்படுத்தி ஜெயஸ்ரீ ஒரு ஃபோட்டோ எடுத்து, இந்த ட்ரெஸ்லேயே அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. அதையும் புரோக்கர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ சித்தும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சித் சொல்கிறாரு, அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியலமா, நானும் சும்மா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஹே இருடா இப்போ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹரிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே ஹரிணி என்னம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி சிட் இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் ஆண்டி எப்போ பார்த்தாலும் காசி பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி நீ அவன்கிட்ட போயிட்டு சொல்லு, இந்த மாதிரி அந்த ரோஷினியை தூக்கி இந்த கேபின் விட்டு வெளியே அனுப்ப சொல்லு, எப்போ பார்த்தாலும் கேபின்லேருந்து பேசுகிறானா அப்படின்னோடனே, அது எப்படி ஆண்டி நான் சொல்ல முடியும், எனக்கு எங்கே ரைட்ஸ் இருக்குன்னொன்னே, உனக்கு அந்த ரைட்ஸை நான் கொடுக்குறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. அப்புறம் இவங்ககிட்ட சித்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஹே அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த பொண்ணுக்கு வெளியே போட்டுருடா, அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் நீ அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு இவ கடுப்பாவரா அப்படின்னு சொன்னோடனே, சித்தோ நீ என்னவோ சொல்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ மதுவை ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி ஜக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு. ஜக்கு வரதுக்கு முன்னாடி மது வரதுக்கு முன்னாடி ஜக்கு அந்த இடத்துல இருந்து 2 பொண்ணுங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ மது வந்தோடனே சொல்லுவாங்க, என்ன 2 பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருந்திருக்க, ஏதோ பொண்ணுங்க கிட்ட பேசவே வராதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் வராது சும்மா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னோடனே, சரி ஒரு வாட்டி நீ என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி காட்டு, ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி மது சொல்கிறாங்க. அதுக்கு அவர் எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிறாரு. உடனே இவங்களும் வந்து நிறைய லவ் டைலாக் பேசிட்டு அப்படியே ஜக்கு ஆஃப் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் நான் பேசி காமிச்சேன் அப்படின்னு சொல்லி மழிப்பிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஜக்குவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஜக்குவும் விழ ஆரம்பிச்சிட்டாரு. ஈஸியாக ஒன்று சொல்கிறாங்க, இனிமேல் நீ அந்த பொண்ணுங்க கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியனை அவங்க மேனேஜர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை இந்த வேலையை விட்டு நான் தூக்குறேன்னு, நான் தான் எல்லாரும் விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன எப்படி நீங்கள் வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரியன் கேட்குறாரு. அதுக்கு வந்து மனோஜோட அப்பா தான் உனக்கு இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணாரு, இப்போ அவரோட பையனை நீ அடிச்சதுக்கப்புறம் ஒன்று இந்த வேலையில் என்னால் வைக்க முடியாது, எனக்கு ஒன்று விட்டு 1000 பிரியன் கிடைப்பாங்க, ஆனால் மனோஜோட அப்பா மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டாங்க, அதனால நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரியன் மனசு உடைஞ்சு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இங்கே சண்முக சுந்தரத்தோட செகண்ட் வைஃப் கிரிஜா பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சும் போது அவரோட பொண்ணை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது தான் நமக்கு ஃபஸ்ட் டைமாக அந்த பொண்ணை காட்டுறாங்க. பொண்ணு வேறு யாரும் இல்லை, மது. இங்கே ஜக்கும் மதுவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிரிஜாவோட பொண்ணு தான் மது. இப்போ அவர் வந்து சிஸ்டரே லவ் பண்ணுற மாதிரி வருது. இது என்ன ஆக போகுதோ தெரியல. இப்போ ஒரு கப் பால் கொடுத்து உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னோடனே, அப்பா கிட்ட நான் கொடுக்கல நீயே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்பாவை பிடிக்காது போல இருக்குது. உடனே அதெல்லாம் இல்லை நீ கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஏதோ கேள்வி கேட்டதுக்கும் மது வேண்டாம் வெறுப்பா பதில் சொல்லி முடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனிமேல் தான் இவங்க 2 பேரும் லவ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.